வணக்கங்க. நான் அந்தியூர்லேருந்து கால்நடை மருத்துவர் சின்னசாமி பேசுகிறேங்க. இன்றைக்கு மேச லக்னத்துக்கு சந்திரமங்கல யோகம் எப்படி பலனை தரும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இந்த இடத்துல செவ்வாய் இருக்கணும். அதுதான். அப்படி இருக்கும் பட்சத்திலுமே இருவரில் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது சிறப்புங்க. மேச லக்னத்தை பொறுத்தளவுக்கு சந்திரன் 4 கூடிய நல்ல ஆதிபத்தியத்தையும் செவ்வாய் 1, 8 கூடிய ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் இந்த இணைவு வர்ற யோகம் நல்லா வேலை செய்யுங்க. அதாவது பிருகத் பராசர கோரா என சொல்லக்கூடிய ஜோதிட மூலம் உள்ள 3, 6, 7, 10, 11ஆம் அதிபதிகள் மட்டுமே பாவராவாங்க. அதனால் செவ்வாய் இங்கே நல்லது தான் செய்வார். மேலும் இந்த சந்திரமங்கல யோகத்தில் அமாவாசை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் 1, 4, 10 இந்த இடத்தில் அமரக்கூடிய சந்திரன் செவ்வாய் யோகத்தை செய்யும். அதாவது அமாவாசை சந்திரனை 7ல் இருந்து அது சந்திரமங்கல யோகமாக நம்ம எடுத்துக்கூடாது. பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் 1, 4, 7, 10 4 இடத்துலையுமே யோகத்தை செய்யுங்க. இப்போது லக்னம் மேஷம், செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறாரு. செவ்வாய் மகரத்தில் 10ல் இருக்குது, லக்னம் அதே 10ல் இருக்கிறாரு. சந்திரனும் 10லேயே இருக்கிறாரு. அதாவது பௌர்ணமி சந்திரன் வச்சுங்க. பௌர்ணமிக்கு முன்னாள் நாள், அதாவது வளர்வரை சதுர்த்தசியாவோ தேய்வரை பிரதமையாவோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் இங்கே கடகத்தில் இருப்பாருங்க. அதாவது நான் இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, சூரியன் கடகத்தில் இருக்கும்போது செவ்வாய் அதிவக்கரமாக 7ல் இருப்பார். ஆனால் அன்னைக்கு பௌர்ணமி சந்திரன். இந்த இடத்துல இந்த சந்திரமங்கல யோகத்தில் உள்ள செவ்வாயினுடைய தசை பலனை செய்யணும்னா ஒரு கிரக காம்பினேஷன் அடிஷ்னலாக சொல்கிறேன். இங்கே ராகு மேசத்தில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மகரத்தில் இணைந்துள்ள செவ்வாய் சந்திரன் இதில் செவ்வாய் நல்ல யோகத்தை செய்யும். சரி, இப்போ லக்ன மேஷம், சூரியன் அதே கடகத்தில் தான் இருக்குது. சந்திரனும் செவ்வாய் 10ஆம் இடத்துல சேர்ந்துருக்குது. இப்போ ராகுவை மட்டும் துலாத்தில் போட்டிருக்கேன். அதாவது ராகுக்கு 4ல் சந்திரன் செவ்வாய் இந்த இணைவு வந்ததுன்னா இந்த சந்திரமங்கல யோகம் பலனை தராது. மேசத்தில் ராகு இருந்தால் 10ல் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் பலனை தரும், நல்ல பலனை தரும். அதாவது செவ்வாய் ஒரு 25 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே வரணுங்க. அதாவது சின்ன வயசில் வந்தாலும் சும்மா நல்லாயிருக்கும், வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. ஆனால் யோகம் என்பது ஒரு 30லேருந்து 50க்குள்ளே வரணுங்க. ஆனால் இந்த ராகு துலாத்தில் இருந்து இந்த காம்பினேஷன், அதாவது கடகத்தில் சூரியன் இருந்து சந்திரன் செவ்வாய் மகரத்தில் இருந்தால், ராகு மேசத்தில் இருந்தால் இது யோகம், துலாத்தில் இருந்தால் இதை பலனை தராது. ஏன் என் அவசியங்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப்